திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை முழக்கமாக இருக்கக்கூடிய இந்த முழக்கம் கூட்டணி ஆட்சி அதே போல் அதிகாரத்தில் பங்குங்கிறது அது நீண்டகால செயல் திட்டம்னு இருக்குது. அது 2026க்கான செயல் திட்டமாக இருக்கிறதாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அடுத்தடுத்து ஆதவ அர்ஜுன் அதே விஷயத்தை வலியுறுத்துறதுனால அது அனுமதிக்கப்படுகிறதா, அதுதான் திருமாவளவனுடைய பார்வையா விருப்பமா இருக்காங்கிற கேள்வியை தான். இதில் ஆதவ அர்ஜுன் எப்படி உள்ள வரார் அப்படின்னா, அதுக்கு பிறகு நான் அவரை கூப்பிட்டு கேட்குறேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. என்ன பண்ணுங்கன்னா, எப்படி இவங்க கேட்குறாங்க, இவங்களுக்கு என்ன சக்தி இருக்குது, இவங்க 2% ஓட்டு கூட கிடையாது, இவர் திமுக தயவில் தான் ஜெயிச்சார், இன்றைக்கி அங்கீகாரம் பெற்ற உடனே கண்டதை பேச ஆரம்பிச்சிட்டாராங்கிற மாதிரி. நான் அப்போ அவருக்கு வைக்கிறாங்க, பலரும் வைக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் பலரும் வைக்கிறாங்க, ஃபேக் ஐடியில் பண்ணுறாங்க, ஓப்பனாக சில பேர் டிபேட்டில் பேசுகிறாங்க. அப்போ அவர் ஒரு பேட்டியில் இதை சொல்கிறார், அது ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது அதிகாரம். சரி, அப்போ அதிகாரத்தை கேட்குறதே ஒரு தப்பா, நாங்கள் அதிகார பகிர்வு வேண்டும் அப்படின்னு கேட்குறதே ஒரு தவறா, அதை சொல்கிறதுக்காக நான் அந்த பேட்டி கொடுத்தேன். எனக்கு நான் டைரெக்டாக திமுகவோட எந்த ஃப்ரிக்ஷனும் நான் ஏற்படுத்திக்கல, எனக்கு அவங்களோட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. தொடர்ச்சியான நேர்காணல்கள் வருது அவர்கிட்டேருந்து. அதில் ஒவ்வொரு முறையும் ஒப்பீட்டுக்கும் போகிறாரு. இப்போ நீங்கள் உங்கள் கோரிக்கையை அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்பை சொல்கிறது ஒரு பார்ட்டு, இப்போ எங்களுக்கான உரிமை இது அப்படின்றது. அதே நேரத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை உரசுற மாதிரி அல்லது திமுகவுடைய தலைமையோட முரண்படுற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கும் போது அது அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருந்து தான் ஆராசா சொல்கிறாரு, இதை எழுச்சி தமிழர் புரிந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அப்படி நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்களா? அவங்க எதிர்பார்க்கறது என்னவா இருக்குது? அதாவது ஒரு ராஜா அவர்கள் சொன்னது விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையில் கொள்கை ரீதியான ஒரு புரிதல் இருக்குது, அதனால் இந்த உறவில் ஒரு உறுதிப்பாடு இருக்குங்கிற நம்பிக்கையிலேருந்து அவர் சொல்கிறது. எங்களுக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால் திருமாவளவன் இதை புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஒரு வருத்தம் இருக்குதா அப்படின்னு தெரியுது. என்னென்னா, உங்களை பற்றிய விமர்சனங்கள், திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கீங்க, அவங்களோட போயிட்டுருக்கீங்கும் போது இடத்தையோ அல்லது வேறு விஷயங்களையோ காம்ப்ரமைஸ் பண்ணும்போது விமர்சனங்கள்லாம் உங்களை காயப்படுத்துதா? அது ரொம்ப நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு இல்லை, வேணும்னே செய்யும்போது அதுக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்ல முடியும்? அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும்? எனக்கு நான் 35 வருஷம் நீங்க அரசியல் ரீதியா ஒரு கட்சி பல இடர்களை ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வந்திருக்கு. இதெல்லாம் எதனால் வந்தது? வழிகளை சுமந்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு கடந்து வந்ததுனால தான் எங்களால் சாதிக்க முடியுது. எனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த இயக்கத்தை நகர்த்தணும், இன்னும் நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும், கட்டமைப்பு ரீதியாக கட்சியை வலிமைப்படுத்திக்கணும், கருத்தியல் ரீதியாகவும் கட்சியை நம்ம வளர்த்தெடுக்கணும். அதனால் யாரும் எதுவும் சொல்லட்டும், அதுக்காக நமக்கு உணர்ச்சி வயப்பட்டாக்க அதில் ஆனால் இப்போ ஒரு அக்செப்டன்ஸ் கூடுதலாக இருக்கிறதா தான் பார்க்குறேன் களத்தில். இப்போ நீங்கள் சிதம்பரம் தொகுதியில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை எப்படி அணுகினார்களோ அன்றைக்கி இப்போ அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இன்றைக்கி எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு தானே கட்சியாக அல்லது ஒரு தலைவராக வந்திருக்கு. அந்த மாற்றத்தை அவ்வளோ கடுமையான முரண் உள்ள அந்த தொகுதியில் 3 முறை ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. பொதுமக்களுடைய ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? வெறும் சமூக வாக்குகளை மட்டும் வச்சு எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. வெறும் சாதி ஓட்டை மட்டும் வச்சு எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. இந்த அக்செப்டன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த டாலரன்ஸ்லேருந்து தான் வருது. ஒரு 35 ஆண்டு காலம் சந்தித்த இடர்கள், நெருக்கடிகள், அவமானங்கள் எல்லாத்தையும் நம்ம சகித்து கொண்டு நம்ம களத்தில் நிற்கிறோம். கொள்கைக்காக நம்ம உறுதியாக நிற்போம் அப்படிங்கிறது தான். திருமாவளவன் அவர்கள் கருத்து சொல்லும்போது அதை இயல்பாக எடுத்துக்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள். நம்ம ரியாக்ட் பண்ணுறது, நீங்கள் அதிமுகவுக்கு அழைப்புன்னு சொன்ன அன்னைக்கு பேசிய அமைச்சர்கள் உடனடியாக திரு மா சுப்பிரமணியனோ அல்லது ரகுபதி உள்ளிட்டவர்கள்லாம் பேசினது எங்களோட நல்ல நெருக்கமாக இருக்கிறார், நண்பராக இருக்கிறார், அதில் எந்த தவறும் இல்லைங்கிற ஒரு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் திரு ஆதவ அர்ஜுன் பேசுகிறப்போ இது என்ன ஆகிடுதுன்னா, இன்னொரு டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்களான்னு தெரில. அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார், பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார், அப்புறம் சட்டமன்ற குழு தலைவர் திரு சிந்தனை செல்வன் அல்லது திரு வன்னியரசு உள்ளிட்டவர்கள்லாம் சொல்லக்கூடிய கருத்தும் வேறாக இருக்குது. யார் கட்சிக்காக பேசுகிறாங்கங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வெளியிலேருந்து வருது. இப்போ இதில் திருமாவளவன் எந்த கருத்தை ஏற்கிறாருங்கிற முக்கியமான கேள்வியும் இருக்குது. இப்போ இதை எப்படி அட்ரஸ்? ரவிக்குமார், சிந்தனை செல்வன், இப்போ நீங்கள் அடுத்த வன்னியரசு உட்பட இவங்க எல்லாமே என்னோட 30 ஆண்டுகளாக பயணிக்கிறாங்க. தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்திலிருந்து பயணிக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை பேசினோம். 99 தான் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வரோம். அவங்க என்ன மாதிரியான புரிதலோட ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது உட்பட எனக்கு தெரியும். அவங்க எந்த பின்னணியிலிருந்து எந்த புரிதலிருந்து ஒரு கருத்தை சொல்லுவாங்கங்கிறது தெரியும். என்னுடைய கருத்துக்கு மீறி ஒரு கருத்தை அவங்க இது வரணும் சொன்னதில்லை. அப்படி சொல்லியிருந்தால் உடனே நான் அதை கூப்பிட்டு
பேசிஃபை பண்ணுவேன், இது வேண்டாம், இந்த கருத்து தேவையில்லை, அதுக்கு ஒத்துழைப்பாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ அர்ஜுன் வந்து எங்கள் கட்சிக்கு வந்து 1 வருஷம்தான் ஆகுது. இப்போ எங்களோட எல்லாரோடையும் இன்னும் அவர் வந்து மிங்கிள் ஆகலை. இப்போ என்கிட்ட மனம் திறந்து பேசுகிற அளவுக்கு இன்னும் மற்ற பொறுப்பாளர்கள்ட்ட அவர் பேசுகிறதுக்கான வாய்ப்பு அமையலை. அவர் எப்படி இந்த கருத்தை பேசுகிறார் அப்படின்னா, கட்சி நலன் அப்படிங்கிறதுலேருந்து மட்டும் பார்க்குறாரு, அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாரு. ரவிக்குமார், சிந்தனை செல்வன் போன்றவங்க ஏன் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, கூட்டணி நலன் முக்கியம் அப்படின்னு பார்க்குறாங்க. கூட்டணி இதனால் ஒரு சின்ன சிக்கலை எதிர்கொண்டுடக்கூடாது, கூட்டணியில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டுறக்கூடாது, கூட்டணி உடைஞ்சிடக்கூடாதுங்கிற பதற்றம் அவங்களுக்கு இருக்குது. கட்சி நலன் எவ்வளவு முக்கியமோ அது நீண்டகால செயல் திட்டம். கட்சி ஆட்சிக்கு வரணும், அல்லது கட்சியில் இருக்கிறவங்க அது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், இந்த எண்ணிக்கை நாளைக்கு பெருகணும். இன்றைக்கி 4 எம்எல்ஏவாக இருக்கிறது நாளைக்கு ஒரு 10 எம்எல்ஏவாக ஆகணும், 15 எம்எல்ஏவாக ஆகணும். இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டம், நீண்டகால செயல் திட்டம். கூட்டணியை பாதுகாப்பதுங்கிறது உடனடி செயல் திட்டம். உடனே இந்த கூட்டணியை இப்போ காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு தேவை இருக்குது.